அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த் இயக்கத்தில் நடிகர் சசிகுமார், நடிகை சிம்ரன், மிதுன் ஜெய்சங்கர், கமலேஷ், யோகி பாபு, எம்.எஸ். பாஸ்கர், ரமேஷ் திலக், பகவதி பெருமாள், இளங்கோ குமாரவேல், ஸ்ரீஜா ரவி என பலர் நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. குட் நைட் லவ்வர் படங்களை தயாரித்த $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அரவிந்த் விஸ்வநாதன் ஒளிப்பதிவு செஞ்சிருக்கக்கூடிய இந்த படத்துக்கு ஷான் ரோல்டன் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் சமீபத்தில், அதாவது மே 1 தியேட்டர்ஸில் வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்மால் பட்ஜெட் படமான இந்த திரைப்படத்துக்கு ஆரம்பத்தில் திரையரங்குகள் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வரவேற்பை பார்த்து அடுத்தடுத்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் நிறைய போகிறத பார்த்துட்டு இப்போ அதுக்கான தியேட்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பார்த்த திரைப்பிரபலங்கள் பலரும் படக்குழுவினரை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் டூரிஸ்ட் ஃபேமிலி படக்குழுவினரை பாராட்டி பதிவிட்டிருக்காரு. அந்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி என்ற படம் என் மனதை மிகவும் ஈர்த்தது. அக்கம் பக்கத்திலே இருப்பவரோடு மனிதாபிமான உறவோடும் பேரன்போடும் வாழும் வாழ்க்கையை போதிக்கிறது இப்படம். படத்தின் நாயகன் சசிகுமார் பேரன்பும் இரக்கமும் உதவும் குணமும் உள்ளவராய் நடித்துள்ளார். இல்லை வாழ்ந்தே காட்டியுள்ளார். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பதை காட்டும் அற்புதமான படம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியேட்டர்களில் படம் பார்க்கும் இயல்புடைய நான் இன்று மதியம் குடும்பத்தினருடன் சென்று இந்த படம் பார்த்தேன். படம் முடிந்து வெளிவந்தவுடன் நடிகர் சசிகுமார் அவர்களிடமும் இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த் அவர்களிடமும் அலைபேசியின் வாயிலாக என்னுடைய மகிழ்ச்சியையும் பாராட்டுகளையும் பரிமாறிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பற்றி ரொம்பவே நெகிழ்ச்சியாக பதிவிட்டிருக்காரு.